படத்தோட ட்ரெய்லரும் பாடலும் பார்த்தோம். செல்வகுமார் வந்து மிக பிரம்மாண்டமாக செலவு பண்ணியிருக்காரு. படம் பார்க்கும்போது தெரியுது அது என்ன, அந்த நக்குலையும் பிரேம்ஜி நம்பி எடுத்திருக்காரு இந்த படத்தை. அதுக்கு அடுத்த நாகா வெங்கடேஷ் நம்மளாலும் தெரியும், நல்ல ஒரு திரைக்கதை பண்ணுற இயக்குனர். நிச்சயமாக நல்லா பண்ணியிருப்பான்னு நம்புகிறேன். நிச்சயமாக செல்வகுமார் சாருக்கு வந்து இந்த படம் வந்து பெரிய பேரும் புகழும் கொடுக்க வந்து இதை வெண்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிங்கிள் டேக்கே ஓகே பண்ணிட்டார் நிறைய விஷயம். ஸோ அதில் ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன சொல்கிறது, ரொம்ப நாள் நீண்ட நாள் என்னுடைய ஆசை இந்த படத்தில் ஒன்று நிறைவேறிச்சு. பவர் ஸ்டாரோடு நடிச்சிட்டேன் இந்த படத்தில். அது ரொம்ப நாளாக தள்ளி போய் நடக்காமல் போச்சு. இந்த படத்தில் அது நடந்துருச்சு. ரொம்ப சந்தோஷம். வேறு என்ன சொல்கிறது, நான் வந்து ஆக்சுவலாக வந்து நடிக்கிறதுக்கெலாம் வரதுக்கு முன்னாடி நான் வந்து கீபோர்டிஸ்ட்டாக இருந்தேன். யுவன் சங்கர் ராஜா எல்லாருக்கும் வந்து அசிஸ்டன்ட் கீபோர்டிஸ்ட்டாக சாங்கெலாம் அரேஞ்ச் பண்ணி தருவேன். அந்த மாதிரி ஒரு டைமில் மணிஷ் சர்மா சாருக்கும் நான் வந்து அசிஸ்டண்ட்டாக இருந்திருக்கேன். அவரோட ஒக்கடு தெலுங்கு படம் அந்த டைம்லலாம் வந்து அவரோட அசிஸ்டன்ட் நான். அவர் டியூன் கொடுப்பாரு, நான் ஆர்கஸ்ட்ரேட் பண்ணி தருவேன். ஸோ இப்போ வந்து அவர் மியூசிக்கில் நான் நடிக்கிறேன் ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிற போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவர் இருந்திருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவர் பிஸியாக இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் எனிவே தேங்க்ஸ் டு த டேரக்டர், என்னை செலக்ட் பண்ணி எனக்கு அந்த நாரதன்கிற கேரக்டர் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னொரு சோகமான விஷயம் என்னென்னா, 2 ஹீரோயின்ஸோடையும் எனக்கு ஒரு சீன் கூட வைக்கல டேரக்டர். அது ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் வெரி பியூட்டிஃபுல் இல்லை நிகிஷா, நல்லா அழகாக இருக்காங்க. பட் ஒரு சீன் கூட வைக்கல படத்தில். இட்ஸ் ஓகே, பார்த்து பண்ணிக்கலாம். வேறு ஒன்றும் இல்லை. படம் ரிலீஸ் ஆக போகுது. நல்லா பார்த்துட்டு நல்லா சந்தோஷம் பாருங்கள், குடும்பத்தோட போய் பாருங்கள். நல்லபடியாக எழுதுங்க படத்தை பற்றி, முக்கியமாக என்னோட நடிப்பை பற்றி நல்லா எழுதுங்க. ஆல் தி பெஸ்ட் டு த டீம் அண்ட் தேங்க்யூ ஆல். பிரிவில் இருக்கிற சகோதரர்கள் தான் நம்ம கடைசி நம்ம கூட வருவாங்கங்கிறது எனக்கு அசைக்க முடியாது நம்பி. ஏன்னா நான் நம்பி ஏமாந்துட்டேன். ஆனால் எல்லோரும் என்ன ஏமாத்துறேங்கிறா. கண்டிப்பாக நான் யாரையுமே ஏமாத்துறேன். நான் ஏமாந்தனால ஏமாந்துட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அதே மாதிரி மற்றும் இங்கே விழா மேடையில் அமர்ந்து இருக்கும், அதாவது நான் வந்து ரொம்ப நேசிக்கக்கூடிய ஒரு யார் லேடினா அந்த கவிதா மேடம் தான். உண்மையிலே அடுத்த பிறகு ஒன்று இருந்தால் நானும் அவங்களும் ஹீரோ ஹீரோயின் பண்ணணும்னு தான் நான் ஆசை அப்போவே சொல்லிட்டேன். ஏன்னா நான் ஒரு 15 வருஷம் முன்னால் ஓம் மஞ்சுன்னு ஒரு படம் பார்த்தேன், ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. சார் நம்ம மிஸ் பண்ணிட்டோமா, அப்போல்லாம் நம்ம பிறந்தோமா என்னன்னு தெரியல. அடுத்த பிறகு ஒன்று இருந்தால் அவங்களோட தான் பண்ணேன். ஏன்னா அதெல்லாம் ரொம்ப அவங்களாம் பெரிய நடிகர், அதாவது சீனியர், அதாவது நம்ம நடிகர் தலை மாதிரி இவங்கெல்லாம் வந்து தெருங்கே கலக்கிட்டு இருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சீனியரான நடிகர் கூட நான் நடிச்சிருக்கிறேன். அண்ணன் ராதாரவி கூட நடிச்சிருக்கிறேன். இந்த மாதிரி பெரிய பெரிய ஆக்டர்ஸ் கூடலாம் எனக்கு நடித்தேன். எனக்கு அங்கீகாரம் கிடைக்கிறது சினிமாவில் தான். இன்றைக்கி வந்து நான் பேர் போல் இருக்கிறேன்னா அது காரணமே சினிமா, அந்த கலைத்துறை தான். என் உயிர் காற்று மூச்சு எல்லாமே எனக்கு கலைத்துறை தான். ஏன்னா நம்ம என்னென்னமோ பண்ணிகிட்டு இருந்தேன், அதெல்லாம் ஒன்றும் அட்ரஸ் தெரியாமல் பிஞ்சு பீனாக போயிடுச்சு அதெல்லாம். ஆனால் இன்றைக்கி வந்து கலைத்துறை வாழ்ந்துட்டு இருக்கேன். எனக்கு கலைத்துறை தான் இன்றைக்கி காப்பாற்றிட்டு இருக்கு. அதே மாதிரி புதுசாக வந்து அந்த தயாரிப்பாளர் செல்வகுமார் ரொம்ப நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். ஏன்னா அவர் வந்து ஒரு தயாரிப்பாளர் மாதிரி இல்லை, ஒரு நண்பர் மாதிரி 2 தயாரிப்பாளர் இருக்கிறாங்க. இந்த படத்துக்காக எவ்வளோ சொல்லிச்சுக்கோ, எவ்வளோ நட்சத்திரங்கள்லாம் இந்த படத்தில் இருக்கிறாங்க. அதெல்லாம் சேர்ந்து நானும் இருக்கிறேன்னு நினைக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த படம் ரொம்ப வெற்றி பெறுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை நான் சொல்கிறேன். மற்றும் நடிகையெல்லாம் நடிச்சிருக்கிறாங்க. என் தம்பி சொன்ன மாதிரி, பிரேம்ஜி சொன்ன மாதிரி, அவருக்கு இல்லைன்னு வருத்தப்படுறதில்ல, நான் ரொம்ப வருத்தப்படுறேன். நான் எல்லா டேரக்டரும் கேட்பேன், என்ன சார் எனக்கு ஒரு சாங் கொடுங்க, ஒரு ஹீரோயினோட ஒரு சாங் கொடு. அதெல்லாம் இல்லை சார் உங்களுக்கு சீன்ஸ் ஆமாங்க. சரி பரவாயில்ல விடுங்க. ஆனால் அதே மாதிரி யாயா படத்தில் எனக்கு 11 கட்டப் கொடுத்தாங்க, பக்காவாக பண்ணேன். நீங்களும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி எனக்கு ஒரு வரக்கூடிய படங்களில் நான் ரொம்ப எதிர்பார்க்கறல ஒரு சாங்கு தான். ஏன்னா சாங்கு தான் என்னுடைய ரசிகர்லாம் எதிர்பார்க்குறாங்க. சீன்ஸு காமெடியெல்லாம் வந்து சாங்கு தான். அதாவது சுட்டப்பழக ஒரு படத்தில் நானே பாடி சாங் ஆடி இருக்கிறேன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்களும் மெய் சிரித்துருவீங்க, அந்த அளவுக்கு பாடியிருக்கிறேன். அதுபோக எனக்கு இந்த அளவுக்கு என்னை கொண்டு வந்த என்னுடைய ரசிகர் தலைவர் மாலைத்திற தசாமூர்த்திக்கு தான் ரொம்ப நன்றி சொன்னேன். ஏன்னா என்னுடைய ஆரம்ப காலத்துலேருந்து இந்த வரைக்கும் என் கூட இருக்கிறாரு. அவருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதுமாதிரி இந்த திரையுலகத்தில் இருக்கிற அனைத்து நண்பர்களுக்கும் புதுசாக வர தயாரிப்பாளர், புதுசாக வர இயக்குனர், மியூசிக் டைரக்டர், கேமராமேன், டான்ஸ் மாஸ்டர் எல்லாத்துக்கும் நான் நன்றி என்று சொல்லி என்னை பேச வாய்ப்பளித்த என் இனிய நண்பர் நாகா வெங்கடேஷ்க்கு நான் ரொம்ப நன்றி கடம்பறேன். அடுத்தடுத்து எடுக்க படங்கள்லாம் நானும் நடிக்கணும். அவர் வாய்ப்பு கொடுப்பாருன்னு தெரியாது, அதனால் கொடுக்கணும் ரொம்ப வேண்டிக் கொண்டு எனக்கு பேச வாய்ப்பளித்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றி சொல்லி என்னுடைய பிஆர்ஓ நிகில் சாரை ரொம்ப நான் பாராட்டுறேன். நான் எப்போயுமே என்னை வந்தாலும் கூப்பிடுவாங்க. அவர் விரும்பிக்குன்னா என்ன பண்ணுவார், சார் அப்படி போய் உட்காருங்க பாரு. அவர் நிகழ்ச்சியில் எப்போயுமே பார்த்துருக்குறேன். சரி ஒரு நடிகை போய் உட்காரலாம் ஆசைப்பட்டேன். இல்லை சார் அங்கே போய் உட்காரும்பாரு. இல்லைன்னா நான் நம்ம பெரியவர் மாதிரி, அவர் என்ன சின்ன பிள்ளை மாதிரி நினைக்கிறாரு. பரவாயில்ல, அடுத்ததில் அவர் திருத்திக்காரன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. எனர்ஜெட்டிக் ஹீரோ, எப்பவுமே அவரில் எனர்ஜி பயங்கரமாக இருக்கும் அவருக்குள்ள. ஸோ நிச்சயமாக இந்த கதை எனக்கு தெரியும், நல்ல ஒரு கதை.
ஸோ நக்குல் அதை வந்து ரொம்ப நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். அதே நேரத்தில் டைரக்டரும் சரி ஒரு நல்ல நம்பிக்கை இருக்குது எனக்கு. அண்ட் இந்த நாரதன் டைட்டில் வந்து தோ நக்குல் ஹீரோ இருந்தாலும் பிரேம்ஜிக்கு தான் இந்த டைட்டில் வந்து பொருத்தம். ஏன்னா இந்த இல்லை கதை பிரகாரம் வந்து கதைப்படி வந்து இவர் தான் நாரதன். ஸோ நல்ல நகைச்சுவை உள்ள ஒரு கதை. பிரேம்ஜி நல்ல நடிகர், நகைச்சுவை வந்து அவருக்கு நல்லா வரும். ஸோ இந்த படத்துலையும் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பேன்னு நம்புகிறேன். நல்ல டீம். மணி சர்மா சாரோட 3 பாடல்களுமே பார்த்த 3 பாடல்கள் எனக்கு 2வது பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்தது. சாரல் வீசும் காற்று நல்லா இருந்துச்சு. ஸோ என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் நாகா சார். பெஸ்ட் விஷஸ். நல்ல கதை, நிச்சயமாக நல்லா எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தீங்க. பெரிய சக்ஸஸ் ஆகணும்னு ஆசைப்பட்றேன். தயாரிப்பாளருக்கும் சரி இந்த படத்தில் நல்ல லாபம் வரணும்னு ஆசைப்பட்றேன். விஷிங் தம் த வெரி பெஸ்ட். ஏன்னா படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். பண்ணியிருக்கீங்க. இன்றைக்கி எல்லா ப்ரொடியூசர்ஸ் நல்லா இருக்கணும். இன்றைக்கி ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு ப்ரொடியூசர் ஆன பிறகு எனக்கே தெரியுது. தேவ சார்கிட்டையும் சொல்லிகிட்டு இருப்பேன். விஷிங் த வெரி பெஸ்ட். அண்ட் ஹீரோயின் நிக்ஷா பட்டேல் அண்ட் ஸ்ருதி அவங்களுக்கும் சரி, அஸ்வினுக்கும் சரி, அண்ட் மற்ற பவர் சாருக்கும் சரி, ஆனால் தப்பாக எடுத்து போயிடலாம், அவருக்கும் சரி, சுப்பு சாருக்கும் சரி, கவிதா மேடமுக்கும் சரி, அனைவருக்கும், சேத்தன் சாருக்கும். அண்ட் மாஸ்டர் சிறப்பு, ரொம்ப நல்லா இருந்துச்சு மாஸ்டர். உங்கள் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றி அண்ட் வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எங்கள் திரை குடும்பத்தின் வந்து ஒரு மிகச்சிறந்த படமாக தெரியுது. ஏன்னா அத்தனை பேர், மூத்தவர்கள், இளையவர்கள், ராதா ரவி, நேடுகள் ரவி, அந்த பக்கம் மயில்சாமி, எம்எஸ் பாஸ்கர், காமெடின்னா இவங்க எல்லாரோடும் சேர்ந்து இளம் புயல்கள், நம்ம பிரேம்ஜி கூட, நம்ம அஸ்வின், பஞ்சு சுப்பு, எங்கள் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் இந்த படத்தில் இருக்காங்க. இவங்களை எல்லாம் வந்து சேர்த்து இந்த படத்தை எடுத்திருக்கும் தயாரிப்பாளர்களுக்கு நான் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். 3 சாங்கு ட்ரைலர் பார்த்தோம். இல்லை ஆர்டிஸ்ட்டை சொல்ல முடியும், அவ்வளோ ஆர்டிஸ்ட்டை போட்டிருக்காரு. ஆக்ஷனு, காமெடி எல்லாமே பெரிய ஆர்டிஸ்ட் இருக்காங்க. அதை சண்முகநாதன் அண்ணன் சொன்ன மாதிரி கேமரா வந்து ஒர்க்கு ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. ஸோ இந்த படம் டெஃபினட்டாக பெரிய வெற்றி அடைய வாழ்த்துக்கிறோம். ப்ரொடியூசர் ஆஸ் அ ப்ரொடியூசராக வரவேற்கிறோம். ஆல் த வெரி பெஸ்ட் சார். தேங்க்யூ. நிறைய நீங்கள் சம்பாதிக்கணும்னு வேண்டிக்கிறேன் கடவுளை கட்டாயமாக. தேங்க்யூ. இந்த மேடையில் அமர்ந்திருக்கின்ற என் கலை குடும்பத்தைச் சார்ந்தவர்களே, இந்த விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் கலை குடும்பத்தைச் சார்ந்தவர்களே, ஊடக நண்பர்களே, அன்பர்களே, இது ஒரு நல்ல விழா. ஒரு படத்தினுடைய பாடல் முன்னோட்ட காட்சி வெளியீட்டு விழா. நாரதர் அப்படின்னு சொன்னாக்கா 14 லோகத்துக்கும் பாஸ்போர்ட் இல்லாமல் ட்ராவல் பண்ணுறது தான் நாரதர். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாரதர் கேரக்டர் அந்த படத்திலேயே டைலாக் சொல்லியிருக்கிறார் தம்பி, அற்புதமாக. நாரதர் கழகம் நன்மையில் தான் முடியும்னு. அந்த பேர் உண்மையிலே இந்த படத்துக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குற ஒரு பேர். ஏன்னா எல்லாருமே ரீச் ஆகிற அற்புதமான ஒரு டைட்டில் வச்சுருக்கீங்க. ரெண்டாவது, அதில் இருக்கிற காட்சிகள் பார்க்கும் பொழுதும் பாடல்களை பார்க்கும்போதும் உண்மையிலே ஒரு நகைச்சுவை பட்டாளமே இந்த படத்தில் இருக்குது. நிச்சயமாக ஒரு மிகப்பெரிய வெற்றிக்குரிய படமாகத்தான் இது தெரிகிறது. இந்த படத்தை பார்த்து மக்கள் சிரிக்கணும். அவங்களுடைய சிரிப்பை பார்த்து, இந்த படத்தினுடைய வெற்றியை பார்த்து இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் சிரிக்கணும். இந்த படத்தினுடைய இயக்குனர் என்னுடைய அன்பு சகோதரர் நாகா வெங்கடேஷ் சிரிக்கணும். இதில் நடித்திருக்கிற அனைத்து நடிகையர்கள் சிரிக்கணும். அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்கள் சிரிக்கணும். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும் என்று உங்கள் சார்பாகவும் அனைவர் சார்பாகவும் தென்னிந்திய திரைப்பட தொழிலாளர் சம்மேளனத்தில் இருக்க அனைத்து தொழிலாளர்கள் சார்பாகவும் இறைவனை வேண்டிக்கிறேன். வாழ்க, வளர்க, வளர்க திரையுலகம், வெற்றி பெறட்டும், ரிலீஸ் ஆகிற அத்தனை படங்களும் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்த்து வந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மனமார்ந்த வணக்கங்கள். ஒரு நட்பின் அழைப்பு. நாகா வெங்கடேஷ் சார் அண்ட் குடுமி பாலா சார், இந்த டீமில் ப்ரைமரிலி எனக்கு அறிமுகமான 2 நண்பர்கள். ஆஸ் அ ட்ரெய்லர் பார்த்தோம், 3 சாங்ஸ் பார்த்தோம். ஐ திங்க் ஒரு சுறுசுறுப்பு இருக்குது. டைட்டிலில் ஒரு மிகப்பெரிய சுவாரஸ்யம் இருக்குது. ஐ திங்க் கிருஷ்ணர் ஒரு நாரதர் சொல்லியிருப்பார் ஆல் த டைம். ஐ திங்க் அவரோட ஒரு ட்ரேட்மார்க் டயலாக் அது. சினிமா ஒரு மாய உலகம்னு சொல்லுவோம். ஒரு தடவை ஒரு சின்ன கதை, ஜஸ்ட் இன் கேஸ், பிகாஸ் த டைட்டில் இஸ் நாரதர். நாரதர் ஒரு தடவை கிருஷ்ணர்கிட்ட போனார். எங்கள் குடும்ப விழாவில் நான் கலந்து கொள்ள ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் இனிய உயிரில் மேலான ரத்தமான ரசிகர்களே,
என் 2 கண்களாக பத்திரிகையாளர் தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் நெஞ்சார மனதார என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். மற்றும் இந்த விழா மடையில் அமர்ந்திருக்கும் அனைத்து நண்பர்களுக்கும், தயாரிப்பாளருக்கும், நடிகைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். இந்த நாரதர் படத்துக்கு நான் நடிக்கிறதுக்கு முழுக்க என்னுடைய இனிய தம்பி நாகா வெங்கடேஷ் தான் சொல்லணும். திடீர்னு ஃபோன் வந்துச்சு, ஒரு பிஆர் வந்தார். சார் உங்களை டைரக்டர் கூப்பிட்றேன். டைரக்டர் பேர் என்ன சார்ண்ணே? வெங்கடேஷ் சார். சரி சார் பண்ணலான்னு. சார் எங்கே பார்க்கலான்னாரு. நான் சொல்லி எங்கே சொல்லுங்கண்ணே. ஹோட்டலுக்கு வரீங்களா? நிறைய ஹோட்டலுக்கு எதுக்கு சார் அப்படின்னா, இல்லை வாங்க சார் அப்படியே லஞ்ச் பண்ணிட்டு அப்படி பேசினாரு. இல்லை சார் நான் வரல, நான் வரேன், ஆனால் நான் சாப்பிட முடியாது சார், என் ரசிகர் தான் சாப்பிடுவாங்க, நான் வெளியில் வச்சு மீட் பண்ணுவேன் அப்படி. இல்லை வாங்கினாரு. சரி போனோம். உட்காருங்க சார்னாரு. 2 பிரியாணினாரு. அது இவர் டேரக்டரில் பிஆர் 2 பேர். சரி நமக்கு தான் சொன்னார் பார்த்தா அவங்க 2 பேரும் சாப்பிட்டே இருந்தாங்க. ஏடா நம்மளை விட்டு அவங்க சாப்பிட்றாங்களா அப்படின்னு பார்த்தா, சார் ஏதாவது ஜூஸ் ஏதாவது பரவாயில்ல சார் ஒன்று சார் தண்ணியாக கொடுத்தேன். சரி தண்ணி கொடுத்தாங்க. தண்ணியை குடித்தேன். கூப்பிட்டதும் சாப்பிட, ஆனால் தண்ணி தான் கொடுத்தாங்க. சரி சொல்லுங்கள் சார்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் சொல்லி நடிக்கிறாரு. சரி எவ்வளோ சார் சம்பளம்னா, அவங்க ஒரு அமௌண்ட் சொன்னால், ஐயா இதெல்லாம் எனக்கு ஒத்து வராது சார், நான் ஒரு சாங்குக்கு 8 லட்ச ரூபா வாங்குறேன் அப்படின்னா. 8 லட்சம்? ஆமாம் சார். 9 குருன்னு ஒரு படம், அதில் திடீர்னு இந்த சும்மா நச்சுன்னு இருக்குன்னு ஒரு ஆடியோ லான்ச்சில் திடீர்னு ஒரு ப்ரொடியூசர் வந்தார். சார் தாங்க சார் அப்படின்னா. என்ன சார் அப்படின்னா, சார் 8 லட்ச ரூபா வச்சுக்கன்னாரு. ஒரு பெரிய பேப்பரில் மடித்தேன். நான் உண்மையிலே இது நல்ல நோட்டாக கலர் நோட்டாக அப்படி திருப்பி பார்த்தேன். ஒரு 1000 ரூபா நோட்டாக இருந்துச்சு. என்ன சார் இவ்வளோ தானா அப்படின்னா, சார் சிறுக்கு சுந்தராக்கே இவ்வளோ கிடையாது, உங்களுக்கு மட்டும் 8 லட்ச ரூபா கொடுக்குறேன் சார், ஒரு சாங் கொஞ்சம் ஆடுங்க சார். நான் சொன்னேன் இன்னொரு 2 லட்ச ரூபா கொடுங்க சார். எதுக்கு சார்? நான் டிரைவர் அசிஸ்டன்ட் உங்களுக்குலாம் டேட்டா கொடுக்கு சார். இல்லை சார், இல்லை சார் அந்த மாதிரி தான் நான் கொடுத்துட்ருக்கேன். இல்லை சார் 8 லட்ச ரூபா வச்சுன்னு சொல்லி ஒரு சாங்கை 3 நாள் எடுத்து முடித்தாங்க. ஆனால் இவங்க அந்த ரூபாய்க்கு இந்த ரூபாய்க்கு ஒத்து வரல. எதுக்கு இதெல்லாம் நான் சொல்கிறேன்னா, அதாவது நட்புக்காக நம்ம பண்ணுறோம். அதாவது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச டைரக்டரு, என்னுடைய ரசிகர்னு சொல்லலாம், நாகா வெங்கடேஷ் சார். ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்த்தோன்னே எனக்கு ஒரு சிரிப்பு, அவருக்கு ஒரு சிரிப்பு. எதுக்கு சிரித்தாருன்னு தெரியல. அப்புறம் எதுக்கு பார்த்தோன்னே சிரிக்கிறாரு. சரி ரைட்டு, எதாக இருந்தால் நம்ம காசு கொடுத்தா என்ன, காசு கொடுத்து நம்ம வர வச்சு சிரிக்கிறாரு, பரவாயில்ல சிரிச்சுட்டு போட்டோம். அப்புறம் எத்தனை நாள் கேட்டேன். சார் பண்ணி கொடுங்கன்னாரு. அப்போ நான் யாருமே கேட்க மாட்டேன், எந்த நடிகர் அதெல்லாம் கேட்கறதில்ல. எனக்கு என்ன கேரக்டர் அது மட்டும் பண்ணேன். கூட யார் நடிக்கிறாங்கிறது எனக்கு தெரியாது, அவங்களும் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னால் நான் வரமாட்டேன்ட்டு, எதுக்குன்னு தெரில. ஏன்னா நான் ஏதாவது யார்கிட்ட கடை வாங்கிட்டேன்னா அவங்க எதாவது கேட்பாங்களா நினச்சி சரின்னு சொல்லி அப்புறம் பார்த்தா எனக்கு நான் ரொம்ப, அதாவது தமிழ் இண்டஸ்ட்ரியில் நான் ரொம்ப மானசீகமாக நேசிக்கிற 2 குரு இருக்கிறாங்க. ஒருத்தர் சூப்பர் ஸ்டார், இன்னொருத்தர் ராதாரவி சார். எனக்கு வந்து அவர் வந்து ஒரு கூட பிறந்த ஒரு அண்ணன் மாதிரி அவர் ராதாரவி சார். அவர் தான் எனக்கு அட்வைஸர். இந்த சினிஃபீல்டில் இன்றைக்கி நான் வந்து நிரந்தரமாக இருக்கிற காரணமே எனக்கு அவர் தான் சொல்லலாம். எனக்கு எந்த ஒரு நிகழ்வாக இருந்தாலும், எந்த ஒரு சந்தோஷம் துக்கமாக இருந்தாலும் அவர்கிட்ட தான் நான் பரிமாறிக்குவேன். அவர் எனக்கு ஒரு நல்ல வழிகாட்டினா. நான் ஒரு படம் எடுத்தேன், அதாவது லத்திகான படம். அதுக்கப்புறம் ஆனந்த தொல்லைன்னு ஒரு படம் எடுத்தேன். அப்போ பேர் சொல்லக்கூடாது சொல்லிவிட்டேன், பரவாயில்ல, அந்த டைரக்டர் தான் வருத்தப்படுவார்னு நினைக்கிறேன். அப்போ நான் வந்து படம் எடுக்கிறேன் சார், கொஞ்சம் அதை அட்வைஸ் பண்ணுவேன்னு சொன்னார். நல்லா எடுக்க, ஆனால் இப்போதைக்கு இது பண்ணாதீங்க. ஏன் சார்னா நீங்கள் வில்லனாக பண்ணுறீங்க, மக்கள் ஏற்றுக்கிறான்னு தெரில, நீங்கள் ஹீரோ பண்ணிட்டீங்க, அதோட நிப்பாட்டிங்க, காமெடி பண்ணுங்கள். நிறைய சார் நான் வில்லன் தான் பண்ணுவேன்னு சொல்லி பண்ணேன். அப்படியே பெட்டியில் வச்சுருக்கிறேன், இன்னும் ரிலீஸ் பண்ணலாம். அது பெரிய ஒரு நடிகரோட போட்டி போடலான்னு தான் இருக்கிறேன். அது யாருன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்புறம் இந்த படத்தில் வந்து எனக்கு நல்ல கேரக்டர் கொடுத்துருக்காங்க. ரொம்ப எனக்கு சந்தோஷமாக இருக்குது. அதாவது எப்படின்னா, என் தம்பி ராம்ஜியோட நான் வந்து, அவர் வந்து என்னுடைய ஃபேனு, ஒரு பிரேம்ஜி பாருங்க. ராம்ஜி பிரேம்ஜின்னா ஒன்றுமே வர மாட்டேங்குது. பிரேம்ஜி வந்து ஒரு கிரிக்கெட் மேட்ச்சில் பார்த்தோம், அவர் பிரதரையும் பார்த்தேன், என்னை ரொம்ப கட்டி பிடிச்சாங்க. முத்தம் தான் கொடுக்கல, நான் கூட சரி என்னடா முத்தம் கொடுப்பாங்க பார்த்தா கொடுக்கல. அவ்வளோ பெரிய ஃபேன் அவங்க எனக்கு. கண்டிப்பாக நான் வந்து அவங்க கூட நடிக்கணும்னு நான் ஆசைப்பட்டேன். அதுமாதிரி அவங்களும் ஆசைப்பட்டு அந்த படத்தை நாங்கள் 2 பேரும் நடித்தோம். ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த சீன். எனக்காகவே டேரக்டர் எடுத்துருக்கிறாரு, நீங்கள் படத்தில் பார்த்தா தெரிஞ்சுக்குங்க. அப்போ கூட டேரக்டர் கேட்டால், என்ன சார் ரொம்ப சீன் கம்மியாக இருக்குது. இல்லை சார் அடுத்த படத்தில் சொல்லியிருக்காரு, ஜூலைலேருந்து உங்களுக்கு ஊட்டியில் 1 மாதம் என்னாவது உண்மையாக போயான்னு தெரில. ஒருவேளை இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் வேறக்கா சொன்னார்னு தெரியல. சரி பரவாயில்ல பார்க்கலாம். கூப்பிட்டாருன்னா அடுத்தடுத்து வருவா, கூப்பிடலன்னா அதோட அவரை கழட்டி விட்டு வேற டைரக்டர் போக போகிறோம். அதில் என்ன இருக்கு. பிரின்சிபல் இந்தியா வழங்கும் நாரதன் திரைப்படத்தினுடைய இசை இப்போ வெளியிடுறாங்க. பூக்கும் பனி பூக்களை ஓரிடம் சேர்த்தார்.